நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இறக்கத்த குடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 1% அளவுக்கு 200 பாயிண்ட் அளவுக்கு ஒரு இறக்கத்த குடுத்திருக்கு. இதற்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம ஆகஸ்ட் 27ல அமெரிக்காவுல நமக்கு அந்த 27% அடிஷனல் டேரிஃப் போட்டது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். இதனால பார்த்தீங்கன்னா, நெறைய நம்ம யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ற நெறைய பிசினஸ் வந்து அடிபடுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. மெயினா பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் பிசினஸ் மேஜரா. அப்புறம் அதுக்கடுத்து அத பார்த்தோம்னா, அதுக்கடுத்த ஸ்டேஜஸ்ல இருக்கிறத பார்த்தா, இந்த கடல்சார் உணவுகள், அப்புறம் இந்த மாதிரி சில சில இதுகள் வந்து அடிபடுங்கிறதுனால இன்னைக்கு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. மேற்கொண்டு இதே மாதிரி இறங்குமா, இல்லை ஒரு ஏற்றத்தை கொடுக்குமான்னு பார்க்குறதுக்கு நம்ம குளோபல் லெவலில் ஒரு நியூஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஏற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா இண்டஸ்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறக்கம். பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, அப்புறம் அதுக்கடுத்து பேங்கு, அப்புறம் ஸ்மால் கேப்பு எல்லாமே நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருச்சு. செக்டார் வைஸில் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு அடி. ஐடி தான் இன்னைக்கு பெருசாக. இப்போ நேற்று மீன்ஸ் நம்ம செவ்வாய்க்கிழமை பார்த்தோன்னா ஐடி செக்டர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்து, கிட்டத்தட்ட 2.5% ஏற்றத்தை கொடுத்துருந்துச்சு. இன்னைக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு நல்ல ஒரு அடி. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஓலாவில் என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு 9% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்களோட தேர்ட் ஜென் ஸ்கூட்டருக்கு வந்து பிஎல்ஐயில் வந்து சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. இது என்னன்னு பார்த்தோன்னா, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிற ஒரு இன்சென்டிவ் அவங்களுக்கு. இது எதனால் கொடுக்குறாங்கன்னா, டொமஸ்டிக் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கவர்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக இன்சென்டிவ் வந்து கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்ததுனால ஓலாவில் என்ன ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்குன்னா, வரக்கூடிய காலங்களில், அதாவது அடுத்த குவார்ட்டரில் Q1ல் நெகட்டிவாக தான் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. Q2ல் பாசிட்டிவாக போகிறதுக்கும், ஒருவேளை பாசிட்டிவில் போகலைன்னா லாஸ் உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த ஷேர் வந்து ஒரு 9% அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இது மேற்கொண்டு இதே மாதிரி கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது இவங்களோட Q2 ரிசல்ட் வந்தால் தான் நமக்கு கரெக்டாக தெரியும். அதுக்கு நாம் இன்னொரு ஒரு மாதம் வெயிட் பண்ணோம், பார்க்கலாம் ஓலாவில் இது கண்டினியூ ஆகுதா இல்லையா அப்படின்னு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசியில் பாருங்கள், அவங்களோட சப்போர்ட் லெவலுக்கு கிட்டத்தட்ட நெருக்கி வந்துருச்சு. ஏற்கனவே போன வருஷம் இதே மாதிரி ஒரு 395 ரூபாயில் ஜூன் ஒரு ஏற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் அதுக்கடுத்து அங்கேருந்து மறுபடியும் ஒரு 396க்கு வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு 440 வரைக்கும் போச்சு. இவன் மறுபடியும் அந்த 396 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட அவங்களோட சப்போர்ட் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்குது. இதே ரேஞ்சில் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் ஒரு 396லேருந்து திரும்ப ஏற்றத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதாவது அந்த சப்போர்ட்டை கன்சிடர் பண்ணிச்சுன்னா. இல்லை அதை தாண்டி மறுபடியும் கீழே இறங்குச்சுன்னா அடுத்து ஒரு 375 ரூபா வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதில் சம் குவான்டிட்டிஸ் வச்சுருக்கேன். மேற்கொண்டு இது ஒரு 390க்கு கீழே போகிற பட்சத்தில் மேற்கொண்டு சில குவான்டிட்டிஸ் வந்து இந்த ஐடிசியில் வாங்கலான்னு இருக்கேன். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. அதுவும் இல்லாமல் இந்த ஐடிசியில் பார்த்தீங்கன்னா குளோபலில் ஐடிசி மட்டும் இல்லை, எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே ஒரு குட் நியூஸ் காத்துக்கிட்டு இருக்குது தீபாவளி அன்னைக்கு. என்னன்னா, அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லா மெட்டீரியல்ஸ்க்கும், அதாவது சாஸு, சிப்ஸு, அப்புறம் இந்த மாவு ஆசீர்வாத்னு வந்து ஐடிசியில் அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து கம்மி பண்ண போகிறதா ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் சில நாட்களாக இந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே ஏறிக்கிட்டு இருந்துச்சு. மேற்கொண்டு வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது இல்லாமல் மெயினாக தீபாவளி அன்னைக்கு அந்த டைமில் ஏற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜுக்கு வந்து மோத்திலால் ஓசோல் வந்து 2240 ருபீஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்னு ஒரு பை கால் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தா என்ன அளவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா, ஒரு 1737 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 1750 ரூபான்னு வச்சுக்கலாமே. இங்கேருந்து ஒரு 500 ரூபா அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி மோத்திலால் ஓசோலா சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இது 200 EMAக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் தான் இருக்குது. 1680 ரூபான்றது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ். அதை தாண்டி மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை இதுலேருந்து வந்து இதை டச் பண்ணிவிட்டு திரும்ப ஏறிச்சுன்னா அவங்க சொன்ன டார்கெட் போக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமாங்கிறத வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இந்த கோஃபோர்ஜை வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் போட்ட அந்த 50% டேரிஃபால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள உறவுகளில் விரிசல் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. இது அவர் சொல்லி தான் தெரியணும் இல்லை, அவர் எப்போ ட்ரம்ப் வந்து இவ்வளோ டேரிஃப் போடுவேன்னு சொன்னாரோ அன்னைக்கே இது ஆரம்பிச்சிருச்சு இந்த விரிசல் உறவுகளில். இது
தொடர்ந்து நடக்கிற பல விஷயங்கள் வந்து இது நமக்கு தெரியுது. ஏன்னா, இப்போ ரீசெண்டா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ட்ரம்ப் வந்து மோடிக்கு கால் பண்ணதாவும், அத அவர் மோடி எடுக்கலங்கிறதாவும் ஒரு டாக் போச்சு. அப்புறம் அதுக்கடுத்து இல்ல, நம்ம மோடி அவர்கள் தலைமையில அவரோட சார்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்ல எந்த ஒரு காலும் எங்களுக்கு வரல. நாங்களும் எதுவும் அவங்களுக்கு கால் பண்ணவும் இல்ல. அப்படிங்கிற மாரி. அடுத்து பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல பார்த்து நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. ஒரு ரூ. 2000 அப்படிங்கிறது வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டான லெவலா நான் நினைக்கிறேன். இப்ப அத பார்த்து தான் அதுக்கு வரைக்கும் தான் இறங்கி வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை 2000லேருந்து மறுபடியும் ஏற ஆரம்பிச்சதுன்னா, ஒரு 2500 வரைக்கும் போனாலும் போகலாம். பார்ப்போம். ஒருவேளை 2000 கட் பண்ணி கீழ வந்துச்சுன்னா, 1500 அப்படிங்கிறது ஒரு நல்ல லெவலா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஒன். ஏஞ்சல் ஒன்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து ஒரு நல்ல இறக்கத்த குடுத்துருச்சு. மேல ஒரு 3200 வரைக்கும் போன ஸ்டாக்கு. அங்கருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி 200 டேஸ் இஎம்ஐயும் தாண்டி, இப்போ 2250 ரூபாய்க்கு வந்துருச்சு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல ரிவர்ஸ்ல போச்சுன்னா, ஒரு 2700 வரைக்கும் போனாலும் போகலாம். இல்ல 2250 கட் பண்ணி 2200 கட் பண்ணி கீழ வந்துருச்சுன்னா, அடுத்து ஒரு ரூ. 2000 இல்ல ரூ. 1100 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இத நண்பர்கள் வந்து வாட்ச் லிஸ்ட்ல போட்டு பார்த்துக்கங்க. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தா, நம்மளுடைய பிரதமர் மோடியும், அப்புறம் சைனாவோட அதிபர் 2 பேரும் 31ஆம் தேதி ஆகஸ்ட் 31ல வந்து ஷாங்காய் உச்சி மாநாட்டில வந்து 2 பேரும் பேச போறாங்க. அதுல வந்து நிறைய தலைவர்கள் கிட்டத்தட்ட 10 நாட்டுக்கு மேல வந்து அதுல உறுப்பினர்களா இருந்தாலுமே, இது ஒரு பைலேட்டரலா மீட்டிங் கண்டிப்பா அதுல இருக்கும். அதாவது இரு நாட்டு தலைவர்களும் தனிப்பட்ட முறையில பல விஷயங்கள பத்தி பேச போறாங்க. அதுல மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, உக்ரைன் வாரும், அப்புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஏற்கனவே நமக்கு போட்டிருக்க டேரிஃப், அப்புறம் சைனாக்கு நம்மள 200% டேரிஃப் போட்டுருன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கிறத பத்தி கண்டிப்பா பேசுவாங்க. இப்ப எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ஒரு இதுல பார்க்குறப்ப, அமெரிக்கா இந்தியாவையும் மிரட்டிக்கிட்டு இருக்குது, சைனாவையும் மிரட்டிக்கிட்டு இருக்குது. அமெரிக்காவுக்கு இவங்க 2 பேரும் இப்போதைக்கு அமெரிக்கா வந்து இவங்க 2 பேரையும் ஆகாதவங்களா தான் பார்க்குறாங்க. அப்ப அவங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். நாம 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிறோங்கிற ஒரு ராஜதந்திர கொள்கையில தான் இப்ப இவங்க 2 பேரும் இந்த மீட்டிங் நடக்கிறத பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட கடைசி ஒரு 6 வருஷங்களா இந்த 2 நாட்டு தலைவர்களும் எங்கேயுமே பெருசா மீட்டிங் பண்ணதில்ல. ஒருவேளை அப்படி 2 பேரும் மீட் பண்ற மாரி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில பேசுனாங்களா? அப்படிங்கிறது சரியா தெரியல. அதுல மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த கல்வான் பள்ளத்தாக்குல நடந்த அந்த சண்டைக்கு அப்புறமே இவங்க 2 பேரும் பெருசா மீட் பண்ணிக்கல. இப்போ ஒருவேளை நம்ம மோடி அவர்கள் அங்க போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிடைச்சுச்சுன்னா நம்ம ஆட்டோ செக்டருக்கு வந்து அது வந்து ஒரு பூஸ்டப்பா இருக்கும். 31ஆம் தேதி வந்து அதற்கான விடை நமக்கு தெரிஞ்சிரும். ஒருவேளை 31ஆம் தேதி ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்கன்னா, அன்னைக்கு ஆட்டோ செக்டர் எல்லாமே ஒரு பூம் அப்ப குடுக்குறதுக்காக 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, மறுநாள் திங்கட்கிழமையில அந்த ஆட்டோ செக்டர் ஃபுல்லா ஒரு ஏற்றத்த குடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இப்ப 1:1 போனஸ் குடுத்தாங்க. போனஸ் குடுத்ததுக்கு அடுத்து அப்படியே ஒரு இறக்கத்த தான் குடுத்து வந்துகிட்டு இருக்குது. எப்பவுமே சில கம்பெனிகள், நிறைய கம்பெனிகள் போனஸோ, ஸ்ப்ளிட்டோ குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட லிக்விடிட்டி கொஞ்சம் அதிகமாயிரும். அதனால அந்த ஷேர் வந்து ஒரு இறக்கத்த சின்ன டிப்ப குடுத்து, ஒரு லெவல்ல ஸ்டாண்டர்டா சப்போர்ட் எடுத்து அதுக்கடுத்து மறுபடியும் மேல போகும். இப்போதைக்கு சப்போர்ட் லெவல்னு பார்க்குறப்ப ரூ. 930 இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, மேல 970, 80லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிக்கிட்டு இருக்கு. லாஸ்ட்டா 2, 3 செஷன்ஸ்ல நல்ல ஒரு ரெட் கேண்டில் தான் போட்டிருக்கு. இதே மாதிரி அப்படியே இறங்கி வந்துச்சுன்னா, ரூ. 930 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 930லேருந்து ஒருவேளை திரும்புச்சுன்னா, மறுபடியும் ஒரு ₹1000க்கு போகலாம். அதனால நண்பர்கள் இதையும் வந்து வாட்ச் லிஸ்ட்ல போட்டுட்டு பார்த்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐஆர்இடிஏ. ஐஆர்இடிஏ பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு முறை மார்ச் மாசத்துல இதே ரூ. 140 வரைக்கும் வந்துட்டு, திரும்ப ஒரு ரூ. 180 மேல போச்சு. போயிட்டு இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா, அதே லெவல் கிட்ட நெருக்கி வந்துருச்சு. ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, கிளியரா பார்த்தா நமக்கே தெரியும். நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் இந்த ₹140 அப்படிங்கிறது. அந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துருச்சு. இங்கேருந்து ஜம்ப் ஆகி மேலே போச்சுன்னா, அது நம்மளுடைய நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் அமையும். அதனால இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவில் நாம தேவையான அளவுக்கு தகவலை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்த வர வீடியோவில் மேற்கொண்டு தகவலை டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம்.